ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் உம்மை நன்றி இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறப்பா. கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லியிருக்கிறப்பா. எங்கள் மேல் கிருபையா இருங்க. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இருக்குதப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் சகாயராக இருப்பதற்காக கோடாக்குள் ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் மேல் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. மாம்ச சிந்தையை எடுத்து போடுங்க. ஆவியின் சிந்தை தாங்க. பரிசுத்தாவியின் சிந்தை எங்களிலே காணப்பட கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு விலக்கி தர வேண்டுமா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு 5 வருஷமாக தேவனுடைய வசனங்களை நான் போய்த்து கொண்டு வருகிறேன். வசனத்தை அந்த ஆகமங்கள் 5ல் இப்போ கடைசி ஆகமில் உபாகம் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னால் நான் புதிய ஏற்பாடில் 4 சுவிசேஷத்துலேயும் முடிச்சிருக்கிறேன். எல்லாமே அதில் முடிச்சிருக்கிறேன். கிறிஸ்மஸ் காலங்களில் முடிச்சிருக்கேன். லென்த் டேஸு காலங்களில் முடிச்சிருக்கிறேன். எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. அது வசனத்தின் வாயிலாக இருக்கும். எல்லாருமே நல்லா கற்றுருக்குறாங்க வேதத்தை. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தின் ஆழத்திலே இருக்கிறாங்க. வேதத்தில் நம்ம அறிகிற அறிவு, தேவனை பற்றி அறிகிற அறிவின் வாசனை நம்மகிட்ட எப்பொழுதுமே வீசணும். அவனை பக்கத்தில் போனாலே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பற்றி அறியின் வாசனை வீசணும் பொழுது நற்கந்தங்களாய் நம்ம உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். இப்போ நம்ம கடந்த காலங்களில் உபாகம் 28 அதிகாரம் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். 28 அதிகாரத்தில் ஒரு 15 வசனம் முடிச்சிட்டோம். இல்லை 68 வசனம் இருக்குது. இந்த பிரசங்கத்தில் அந்த 28 அதிகாரம் 16ஆம் வசனத்துலேருந்து தியானிக்க இருக்கிறோம். கடந்த காலங்களில் மூலம் ஆசீர்வாதம் உனக்கு எப்படி வரும், ஆசீர்வாதம் எப்படி வரும்னு சொன்னார். திருப்பி இந்த இதில் பூரா உனக்கு சாபம் எப்படி வரும்னு சொல்கிறார். நம்ம இதை என்னென்னா விரைவாக ஆராயணும். ஆனால் எல்லாமே இருக்குது. இன்னும் அவங்க என்ன சொன்னால் யோர்தானை கடந்து அங்கே போல வசனத்தின்படி நம்ம தியானிக்கிறபடி அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு இன்னும் போல. அங்கே யோர்தானுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் அவன் இவனும் போக முடியாது, யார் மோசேயும் போக முடியாது. ஆனால் கர்த்தர் கற்பித்தது எல்லாம் அவனுக்கு சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாங்க. அதை நம்மளுக்கு வேத வாக்கியங்களாய் தேவன் நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா இதன் மூலமாக தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழிநடத்தல் மூலமாக தான் தேவனை நம்ம என்ன செய்யணும், அதிகமாய் அறிய முடியும். ரைட்ஸ், ரெக்கார்டை பார்க்கணும். ரெக்கார்டு, வேத வசனம் தான் ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது உலகத்தில். இந்த ரெக்கார்டை நம்ம பார்க்கும்பொழுது தேவன் நம்மளுக்கு எவ்வளோதான் கிரியை செய்கிறாங்கிறது, தேவன் நன்மை செய்கிறார், எப்படி செய்தார்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா இப்போ சாபத்தை உனக்கு என்னென்ன சாபம் வரும்னு அது சொல்லிடுறாரு. ஏன்னா உனக்கு தண்டனை என்னென்ன உண்டுன்னு எல்லாமே சொல்லும்போது இது எல்லாமே சொல்லிடுறார். இதில் பார்க்கும்பொழுது உபாகம் 28:15 வசனம், நீ பட்டணத்திலும் சவிக்கப்பட்டிருப்பார், வெளியிலும் சவிக்கப்பட்டிருப்பார். என்ன சொன்னார்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற கர்த்தருடைய எல்லா கற்பனையும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கோடாதே போவாதே ஆனால் அந்த போவாதே ஆனால் தான் அந்த வார்த்தை வருது. நீ ரைட்ஸ் அப்புறம் சொல்லிட்டார், நீ செவி கொடுத்தா உனக்கு இப்படி இருக்கும். இது போவாதே ஆனால் உனக்கு என்னெல்லாம் வரும்னு சொல்றாரு. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் உன்மேல் உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலையும் சவிக்கப்பட்டிருப்பார், வெளியிலும் சவிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலையும் உனக்கு சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சவிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பிசர உன் தொட்டியும் சவிக்கப்பட்டிருக்கும். எல்லாமே சாபம். அங்கே ஆசீர்வாதம் இதெல்லாம் சொன்னாரோ அது பூரா உனக்கு சாபம்னு சொல்லிட்டார். அந்த வாசனை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பதில் சாபம்னு சொல்லிட்டார். உன் கூடையும் மாப்பிசரை உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கவும் உன் ஆடுகளின் மந்தையும் சபிக்கப்பட்டிருக்கும். எல்லாமே சபிக்கப்பட்டு சொல்லிட்டார். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பார், போகையிலும் சபிக்கப்பட்டார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வருகையிலும் ஆசிக்கப்பட்டார், போகையிலும் ஆசிக்கப்பட்டு அவருடைய நியாயங்களை கை கொள்ளும்போது ஆசீர்வாதம் சொல்றார். இதில் பூரா சாபம் சொல்றார். போகையில் சபிக்கப்பட்டார், என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் திருக்குறிய நிமித்தம் சீக்கிரமாய் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். எல்லாம் சாபம் சஞ்சலம் கேட்டெலாம் வர பண்ணுவார். அவர் சொத்தத்துக்கு செய்து கொடுக்காட்ட, அவருக்குடைய கீழ்ப்படி இல்லாட்டா, அவருடைய நியாயங்களை நம்ம கைக்கொள்ளாட்டா எல்லாமே சாபம் வந்துன்னு சொல்கிறார். நீ சுதந்திரிக்கும் தேசத்திலே கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும்படி கொள்ளை நோயை உன்னை பிடிக்கித்து கொள்ள பண்ணுவார். கொள்ளை நோய் வந்துடும். கொரோனா வந்த மாதிரி கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய் உன் உயிரை கொண்டு போயிடும். நீ தேவனை அறிய முடியாது, அவரோட சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் இது எல்லாமே சொல்கிறார். கர்த்தர்
நிர்மூலம் மட்டும் உன்னை கொள்ளை நோயை பிடிக்க பண்ணுவார், பிள்ளை கொள்ளை நோயை பிடிக்க பண்ணுவார்னு சொல்ல எல்லாமே உனக்கு வந்துடும். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோட ஜீவனை எல்லாபடி போகும்பொழுது அவர் எல்லா சாபம் வந்துடும். கர்த்தர் உன்னை இலையினாலும் காய்ச்சலினாலும் உசுரத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சினாலும் கற்காயினாலும் விசப்படினாலும் வாதிப்பார். எல்லாமே சொல்லிட்டார். உனக்கு என்னென்னலாம் வியாதிகள் வருமோ அது பூரா வந்துட்டு சொல்கிறார். நீ அழி மட்டும் இவளை உன்னை பின்தொடரும், நீ அழி மட்டும் உன்னை பின்தொடர்ன்னு சொன்னார். ஏன்னா உன்னை இல்லாமல் ஆக்கணும். எப்படின்னா நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனால் உனக்கு கேடு வந்துடும். அதுதான் சொல்கிறாரு, உன் தலைக்கு மேலே வானம் வெண்கலமும் உன் கீழுள்ள பூமி இரும்புமாக இருக்குன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, தமிழ் நல்ல பொக்கிஷமாக வானத்தை திறப்பாருன்னு சொன்னார் அந்த இதில் ஆசீர்வாதத்தில். இதில் என்ன சொல்கிறாருன்னா, உன் தலைக்கு மேலே உள்ள வானம் வெண்கலம். வெண்கலம் என்ன, அப்படி நல்லா பூட்டியாச்சு வெண்கல கதவை போட்டு தண்ணியே வராது, அப்படி ஆக்கிடுவேங்கிறார். உன் தலைக்கு மேலே வானம் வெண்கலமும் உன் கீழுள்ள பூமி இரும்புமாக இருக்கும். கீழே பூரா இரும்பு, மண் இருக்காது. இரும்பு இருந்து என்ன பிரயோஜனம்? அதில் வேர் முளைக்குமா? மனுஷன் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அது என்ன செய்யணும்னா வேர் முளைச்சி மண்ணில் நல்லா உட்கொண்டு கனிகளை கொடுக்கும். மனுஷனுக்கு வளர்ச்சிக்கு அவனுக்கு கனிகள் கொடுக்கும், அவனுக்கு தானியத்தை கொடுக்கும். அதுதான் அவனுக்கு என்ன ஆசீர்வாதம். இரும்பில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனாலும் இரும்பு என்னச்சுன்னா மனுஷன் பயன்படுத்தி எல்லா வேலைக்கும் உள்படுறான். ஆனால் அது முக்கியம் கிடையாது சொல்கிறார். உன் தலைக்கு மேலே வானம் வெண்கலமும் உனக்கு கீழும் உள்ள பூமி இரும்பாக இருக்கும். கீழே உள்ள பூமி இரும்பு, வேறு போக முடியாது, அவ்வளோ கடினமாக இருக்கும். உன் தேசத்தில் மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ண. பார்த்தீங்களா, உன் தேசத்தில் மழையை புழுதியும் மண்ணும். புழுதி காற்று ரொம்ப அடித்து புழுதி மண்ணை கொண்டு போடும். அப்படி மாற்றிடுவார்னு சொல்கிறாரு. மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில் இறங்கி வரும். வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வருங்க. அவ்வளோ புழுதி மண்ணெலாம் வருங்க. பாலைவனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான்னா புழுதி அள்ளி கொண்டு போடும். ஆனால் பாலைவனத்தில் என்னச்சான்னா மனுஷன் இது கண்டுபிடிச்சிட்டான், ஆயில் வந்ததுனால அவங்க தப்புனாங்க. அல்லது புழுதி தான் கொண்டு போடும். தேவனை அறியும் பொழுது அவங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். உன் சத்துருக்கு முன்பாக நீ முறியடிக்கப்பட்டு கர்த்தர் உன் சத்துருக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். உன் சத்துருக்கு முன்பாக நீ முறியடிக்கும்படி செய்வார். ஒரு வழியாய் அவளுக்கு எதிர்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் சிதறடிக்க பெறுவாய். பார்த்தீங்களா, ஒரு வழியாக வந்து நம்ம வந்தோன்னா 7 வழியாக இவன் ஓடிடுவான். பழைய ஏற்பாடில் அந்த இதுக்கு முன்னால் ஆசீர்வாதத்தில் ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக அவங்க ஓடுவாங்க. இப்போ சத்ரு ஒரு வழியாக வந்து நீ 7 வழியாக ஓடுவான்னு சொல்கிறார். அப்போ நான் தேவனை என்ன செய்யணும்னா மறக்கவே கூடாது. தேவனை மறக்கிற ஆத்மா சாகும். அதனால் தேவனை நாம் எப்பொழுதும் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், மகிமைப்படணும். அதான் இதில் முழு அர்த்தம். உன் சத்துருக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்ய ஒரு வழியாய் அவளுக்கு எதிர்பட்டு புறப்படுவாய், 7 வழியாய் அவளுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவாய். நீ எல்லா ராஜ்யத்திலும் சிதறண்டு போவான்னு சொல்லிட்டார். அப்போ எவ்வளோ கடினமாக இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் செய்யலை, உனக்கு இப்படிலாம் நடந்துடும், நீ எனக்கு செய்தி கொடுக்காம போனேன்னு முன்னக்கூட்டியே அந்த யோர்தானுக்கு முன்னக்கூட்டியே இதெல்லாம் சொல்கிறார். புத்தி மயக்கத்தினாலும் கூட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்த காலத்திலே தடவி திரிவது போல நீ பட்டாப்பகலில் தடவி திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்யலாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுவனுக்கு பறி கொடுத்தவனுமாக இருப்பாய். நீ என்னாலும் ஒடுக்கப்படுவா, உனக்கு புத்தி மயக்கம் அடைஞ்சிரும். எல்லா மனுஷனுக்கு என்னென்ன உண்டோ அவ்வளோ வியாதியும் அவ்வளவு துன்பங்களும் அவ்வளோ துக்கங்களும் எல்லாமே உன் மேலே வந்துரும்ப்பான்னு சொல்கிறார். அதுதான் இந்த சாபத்தை பூரான்னு சொல்கிறார். மனுஷனுக்கு சாபம் எதில் வரும்னா சரீரம் மட்டும் அவனுக்கு கிளியராக இருக்கும். யோபுவை துவைக்கும் பொழுது சாத்தான் என்ன சொன்னார், நீர் அவனுக்கு ஜதையை கொடுத்திருக்கிறது, சரீரம் நல்ல கொடுத்திருக்கிறாரு, வியாதி ஒன்றும் இல்லை, அவனுக்கு சரீரத்தை இது தொட்டு போகிறவங்க தூசிப்பான்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னால், என் தாசனாகிய யோபுன்னு சொன்னதுனால அவர் சரீரத்தை முழுவதும் சாத்தான் தொட்டான். ஆண்டவர் அப்படி சொல்கிறதில்ல, அவன் சாத்தான்ட்ட கொடுத்துருவார், ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுக்கும்போது அவன் வேலையை அவன் செய்வான். ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிறவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கங்களுக்கு அளவே கிடையாது. அதனால் சாத்தான் எல்லாம் சோதித்தான். தன்னுடைய சரீரத்தை முழுவதும் சிறங்கு ஓட்டை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தான். எல்லா இடமே ரணம். இந்த வாயில் உள்ள உதடு மட்டும்தான் தோலாக இருந்துச்சு, அவ்வளவு வாதிச்சார். ஆனாலும் அவன் தேவனை ஒரு வார்த்தை கூட தூசிக்கலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு சொல்லி அவன் உதட்டினால அவன் பாவம் செய்யவே இல்லை. அதனால் அவன் நினச்சான்னா ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் அவன் கூட பேசி அவனுக்கு புத்தியை தெளிய வச்சு அவனுக்கு ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இதுக்குனால நம்மளுக்கு முன்னால் இருக்குது இந்த பாடம் பூரா.
அதனால் உனக்கு நீ இப்படி செஞ்சால் உனக்கு இப்படி வரும். அவன் சாபம் செஞ்சானா? அவன் தப்பு ஒன்றுமே பண்ணலை. ஆனாலும் சோதனைக்காரன் 4 பேர் இருக்கிறான். அந்த 4 பேரும் சோதிச்சனால கடைசியில் எலி வந்து சில நன்மைகளை சொல்லுவான். ஆனால் 3 பேர் மேலே தான் ஆண்டவர் கோபம். அந்த உலகத்தான் அவன் ஒன்று சாத்தான் மாதிரி தான் நெருக்கடிகளை உண்டு பண்ணுவான். அந்த உலகத்தின் காரியங்களும் நமக்கு நெருக்கடிகள் உண்டு பண்ணுறது சாத்தான் அவன் தான். அங்கே போனால் நேரம் போய் வேறு உள்ள வேறு மாதிரி போயிடும். அது நம்ம நேரம் ஆகிப்போம். அதனால் இது வெறுவிறுன்னு முடிக்க வேண்டியிருக்கு. நீ என்னாலும் ஒக்க பறி கொடுத்தது போல் இருப்பாய், பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறு ஒருவன் அவனுக்கு சேமிப்பான். பார்த்தீங்களா, உனக்கு நன்மையான புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் கொடுப்பாரு. ஆனாலும் அவன் வேற ஒருவன் தப்பாக போட்டு போயிடுவான், நடத்தைகள் செய்தாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டை கட்டியவா அதில் குடியிருக்க மாட்டாய், திராட்சை இடவே அதில் பலனை அனுபவிக்க மாட்டாய். எல்லாமே உனக்கு கொடுப்பாரு, நீ எல்லாமே செய்வா, ஆனால் நீ அனுபவிக்க மாட்டான்னு சொல்கிறாரு. தேவனுடைய அனுமதி, நம்ம அனுபவிக்கிறது வந்து தேவனுடைய சித்தம். அதுதான் நம்ம ஒரு காசு மற்றெல்லாம் சம்பாத்தியம் பண்ணும்போது அதை நீ அனுபவிக்கணும். அப்பந்தான் தேவனுடைய சித்தம் நம்மகிட்ட இருக்குன்னு தெரியும். திராட்சை தோட்ட நடுவே அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். உன் மாடுகளில் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும். உன் மாடு உன் கண்ணுகளுக்கு முன்பாக அடிக்கப்படும். அதிலே ஒன்று நீ புசிப்பதில்லை. நீ உன்னோட நல்ல கொளுத்த ஜந்துக்களை நீ புசிக்க முடியாது. உனக்கு பல வியாதிகள் இருக்கும், அந்நியம் புசிப்பான். அதெல்லாம் சொல்கிறாரு. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாத போகும். அவன் ஆடுகளின் சத்துருக்கள் முன்பாக சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும். விடுவிப்பார் ஒருவரும் இல்லாத இருப்பாய். உனக்கு மாட்டை பிடிச்சிட்டு போயிடுவான், மாட்டை கொண்டு போயிடுவான், எல்லாம் யோபுக்கு கொண்டு போன மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பான் சாபம். அப்படி சொல்கிறார். உன் குமாரன் உன் குமார்த்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்க. பார்த்தீங்களா, குமாரன் பெற்ற குமாரன் அந்நிய ஜனங்க கட்டிட்டு போயிடுவான், அந்நிய காரம் கட்டி போயிடுவான். அப்படி சில இதெல்லாம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி தன் சொந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறார். அவைகளுக்கான உன் கண்கள் நாடோறு பார்த்து பார்த்து பூத்து போகும். உன் கண்ணை பார்த்து உன் துன்மார்க்கத்தை செய்த எல்லா அக்கிரமங்களையும் பார்த்தும்போது உன் கண் பூத்து போகும் சொல்கிறார். உன் கையின் பலனெல்லாம் இருக்குது, உன் கையிலேயே பலனில்லை, நீனே பலனற்றவனை போல் ஆயிடுவா அப்படின்னு சொல்கிறார். உன் நிலத்தின்களையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாதபடி ஜனங்கள் பூசிப்பார்கள். உன் நிலத்தின் பலம் எல்லாமே அந்நியம் சாப்பிட்டு போயிடுவான். நீ சகல நாட்களும் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களெல்லாம் மதிமதங்கி போய் உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாதபடி கர்த்தர் உன்னை முழங்கால் தொடையும் எரி பந்தத்தில் பற்களாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னையும் உனக்காக உன்னை ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீ பிதாக்கள் அறியாத அந்நிய ஜானத்தில் போக பண்ணுவார். பார்த்தீங்கன்னா, ராஜாவை நீ ஏற்படுத்துகிற எல்லாம் பழைய பாட்டெலாம் இருக்குது. இன்னும் பின்னால் தாவீது இந்த மாதிரி ராஜாக்களில் பார்க்கும்போது இது எல்லாமே இந்த சாபம் வந்தது, இவங்க எப்படிலாம் பண்ணதில் எல்லாமே இருக்குது. வேதத்தை படித்தவங்களுக்கு அது புரியும். டக்குனு ஆண்டவர் முன்னால் சொல்லி தான் செய்கிறார். அதை அங்கே நீ மரம் அதாவது அந்நிய ஜாதியிடத்தில் போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை செவிப்ப. பார்த்தீங்களா, கெட்ட காரியம் ஆண்டவருக்கு விக்கிரகம் வைத்தான். நீ அங்கே போய் மரமும் கல்லும் போய் கும்பிடுவா, என்ன மறந்துடுவா, அதை நீ செய்வான்னு சொல்கிற. அப்போ உள்ள அவனுக்கு வந்து தேவனை பற்றி அறிவு இருக்கும். ஆனால் அவன் என்ன செய்வான்னா, அங்கே போய் என்ன செய்வான்னா, அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அவங்க நடக்கின்படி நடப்பா. அப்படி நடக்கக்கூடாது, அது நடப்பான்னு சொல்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு போய் எல்லா ஜனங்களுக்குமாக பிரமிப்பும் பழமொழியும் பரி சொல்லுவார். நீ அங்கே பண்ணலாம், அப்படி நடக்கும், இப்படி நடக்குன்னு அவனை பரியாசம் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறார், மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போய் கொஞ்சமாக ஆய்ப்பா. நிறைய விதைப்பா, ஒன்றுமே சரியாக உனக்கு பலன் கொடுக்காது. நீ கொஞ்சமாக அறுத்துட்டு வருவார். முன்னால் வந்து எப்படின்னா மேனிங்கிறதெல்லாம் போகாது. அந்த காலத்தில் வந்து ஒரு முறை பாட்டுக்கு ஒரு கோட்டை நெல் வரணும். ஆனால் அரைமேனி தான் வரும், காமேனி தான் வரும், அரைக்கோட்டை நெல் தான் வரும். அப்போ வந்து என்னென்னா ஒட்டு வித்து கண்டுபிடிக்கலை. அதனால் என்னச்சுன்னா அவங்க சாபத்துக்குள்ளே இருந்ததுனால குறையாக தான் வரும். இப்போ வந்து ஆகார பஞ்சம் இல்லாத போத காரணம் வந்து எப்படின்னா ஒட்டு வித்து கண்டுபிடிச்சோடனே நிறைய மிகுந்த மகசூல் வந்துடுது. ஜனங்கள் எவ்வளவு பெருகினாலும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அரிசி மற்ற காரியங்கள்லாம் இருக்குது. முன்னால் உள்ள காலங்களில் அப்படி இல்லை. அதனால் இவங்க என்ன மனுஷன் கண்டுபிடிச்சிட்டா, ஆனால் தேவன் தான் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கொடுத்தாரு. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் மனுஷன் சாப்பிட மாட்டான். கொஞ்சம் இதை எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இன்னும் வியாதி வரும், என்ன வியாதி, எல்லாமே யூரியா போட்டு நிலத்தை நாசமாக்கி அந்த அதில் சாப்பிட வைக்கும் மனுஷனுடைய ஆயுஷை குறைய பண்ணிட்டான் சாத்தான். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போய் கொஞ்சமாக இருப்பாய். வெட்டுக்கிளி அதை பச்சித்து போடும். வெட்டுக்கிளி பூரா நெல்லை அந்த கதிர்களை பூரா வெட்டின்னு சொல்கிறாரு. திராட்சை தொங்கலை நாட்டி பயிரிடுவா, ஆனாலும் திராட்சை ரசம் குடிப்பதில்லை. திராட்சை ரசம் நீ பயிரிடுவா, ஆனால் நீ திராட்சை ரசம் குடிக்க முடியாது. திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை திண்டுபடும். திராட்சை பழத்தை பூரா பூச்சி சாப்பிட்டுன்னு சொல்கிறாரு. ஒலிவு மரங்களில் எண்ணெய் இருக்கும், உன் எல்லை எங்கும் இருக்கும். ஒலிவு மரம் எல்லாமே உன் எல்லை எங்கும் இருக்கும். ஆனாலும் அதில் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை. அந்த எண்ணெய் ஒலிவ எண்ணெய் ஆலிவ் ஆயிலை நீ பூசிக்கொள்வதில்லை. எப்படின்னா உன் ஒலிவு மரத்தில் பிஞ்சுகள் உருந்து போகும். அது காய் பிடிக்கக்குள்ளே பட்டு விருந்துடும், எண்ணெய் வராது.
அந்த பிஞ்சுகள் வராதனால சொல்லிட்டாரு, உன் குமாரனும் குமார்த்திகளும் பெறுவாய், ஆனால் அவை உன்னோட கூட இறார்கள். குமாரன் குமார்த்தி பிள்ளைகள் பெறுவாங்க, குமாரன் குமார்த்தி அவங்க ஒன்று இருக்க மாட்டாங்க, அவங்க உழைக்கிறதுக்கு வேறு நாட்டுக்கு போயிடுவான், வேறு அங்கே போயிடுவான், அப்படி போயிடுவான் இப்படி போயிடுவான்னு போய் சொல்கிறாரு. அவர்கள் உன்னோட கூட இறார்கள், அவள் சிறைப்பட்டு போவார்கள், சிறைப்பட்டும் போயிடுவான்னு சொல்கிறாரு. உன் மரங்கள் எல்லாம் உன் நிலத்தின் கனியும் விட்டில் பச்சில் போடும். அதாவது உன் மரங்கள் எல்லாவற்றிலும் உன் நிலங்களின் கனியையும் விட்டில்னா ஒரு சின்ன வெட்டும், அது ஒரு இது இருக்கும், விட்டில்மாங்க ஒரு சின்ன அரம்பு மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னால். அது என்ன செய்யணும்னா விட்டில் பச்சிட்டு போடும். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்த்தப்பட்டிருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்படும். உன் பக்கத்தில் அந்நியன் உனக்கு முன்னால் நல்லா வளர்ந்துருவான், அவன் செழிப்பாயிடுவான். அதெல்லாம் சொல்கிறாரு. அவன் உன்னிடத்தில் அவன் உன்னிடத்தில் கடன் வாங்க மாட்டான், நீ அவன்கிட்ட கடன் படுன்னு சொல்கிறாரு. அவன் உன்னிடத்தில் கடன் படான், நீ அவனிடத்தில் கடன் படுவாய், நீ அவன்கிட்ட காசு வாங்கிடுவா. வேலைக்காரன்ட்ட முதலாளி காசு வாங்குற மாதிரி இவர் தான் முதலாளி, இவர் தான் எல்லாமே. ஆனாலும் வேலைக்காரங்கிட்ட போய் அண்ணன்கிட்ட போய் கடன் வாங்கிடுவான். அப்படி உனக்கு ஆயிருங்கிறார். தேவனை மறக்கும் பொழுது அவருடைய நீதி நியாயங்களும் கை கொள்ளாம் போது உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு வைத்து அவருடைய கட்டளையிலையும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளையிலையும் கை கொள்ளாதபடிக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து அழிமட்டும் உன்னை பின்தொடரும். உன்மேல் அவருக்கு என்ன நீ கீழ்ப்படியாக போனது என்னன்னா, கர்த்தர் உனக்கு வைத்த அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போனபடியால் நீ செவி கொடுக்காம போனனால அந்த சாபம் பூரா அவனுக்கு வந்துடும். அப்போ கர்த்தருடைய கற்பனைக்கு நம்ம கை கொள்ளணும். எல்லாரும் மேலும் அது சின்னது தான் கேட்குறாரு, உன்னை பெருசாக நீ உன்னை இதெல்லாம் வேணும் இல்லை, கற்பனையை கை கொள். எல்லாரும் மேலும் விழுந்த கடமை இதுவே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கற்பனை முக்கியம். அவருடைய கற்பனை, அவருடைய நியாயங்கள், அவருடைய நீதிகள் படி நடக்கணும். பிடிக்கும். உன்னிலும் உன் சந்தையிலும் என்னென்னைக்கும் அடையாளமாக அற்புதமாக இருக்கும். இந்த சந்தைக்கு நீ செஞ்ச தவறுனால இப்படிலாம் நடந்துன்னு அந்நியன் தெரிஞ்சுக்கிடுவான். அவங்க கடவுளை சரியானபடி சேவிக்கலை, அவங்க தேவன் தான் உண்மையான தேவன் எல்லாருக்குமே தெரியும். தேவன் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவன்மா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை பின்பற்றாத போனால் இதெல்லாம் வந்துடும் எழுதி புறஜாதி சொல்லுவான், அந்நிய ஜனங்கள் சொல்லுவான். அப்போ அவனுக்கு என்ன சொன்னால் தேவன் மேலே உள்ள பயம் இருக்குது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரேன்னு இருக்குது. பட்சிக்கிற அக்னி எப்படி ஒரு நிமிஷத்தில் கொளுத்தி எரிஞ்சிடும் சொன்னால் போதும். தேவன் அவர் பட்சிக்கிற அக்னி, அவர் நீதி உள்ளவர். அதே தேவன் தான் மாமிசத்தில் வந்தார், அது காட் மனுஷன், அதாவது பிரஷ்வாமா வந்தார். திருப்பி அவரே பரிசுத்தாவினாலே அவர் என்ன உயிர்த்தெழப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்தார். அங்கே இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார். தேவத்துவங்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் எல்லாமே அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. சகல பரிபூரணமாக இருக்கையில் பார்த்தீங்களா, சகலமும் அதை சொல்ல சகலம், இதான் முக்கியமான வசனம் பைபிளில். சகலமும் பரிபூரணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். பார்த்தீங்களா, நீ உனக்கு சகலம் இருக்குது, சகல வசதியும் வீட்டில் இருக்குது, சகல காரியங்களும் வீட்டில் இருக்குது, எல்லாம் இருக்கும்போது நீ அவரை பற்றி நீ ஜெபம் பண்ணாமல் போச்சுன்னா உனக்கு அக்கிரமம் வந்துருமா வராதா? தேவனை மறக்கக்கூடாது. அவரை என்ன ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் செய்ய வேண்டும். அவரோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள உறவில் நம்ம நாளுக்கு நாள் இருக்கும் பொழுது அது நம்மளை என்ன செய்யணும், ஆசீர்வாதம் தன்னால் வந்துடும். அதான் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில், சகலமும் உனக்கு இருக்குது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும், நீ சந்தோஷமாக இருக்கணும். துக்கத்தோடு ஆண்டவர் சேவிக்கக்கூடாது. சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லுவார். மனமகிழ்ச்சியோடு எல்லாமே இருக்குது, இருக்கிற நிமித்தம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது, வந்ததுனால மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. தேவனை நம்ம தொழுது கொள்ளும் பொழுது எல்லாம் மனமகிழ்ச்சியோடு தொழுது கொள்ள வேண்டும். அதான் அது அர்த்தம். நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமல் போன நிமித்தம், அவரை சேவியாமல் போன நிமித்தம் தான் இதெல்லாம் வந்துச்சுனார். சகல குறைபாடும் பட்டியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். பார்த்தீங்களா, நீங்கள் இருக்கும்போது நம்ம இல்லாட்டா இதெல்லாம் உனக்கு வரும்னு சொல்கிறார். சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். இதெல்லாம் செய்யாமல் போனாச்சுன்னா சத்துருக்களை தான் நீ சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் உனக்கு நுகத்தடிய உன் கழுத்து மேல் போடுவார்கள். ரொம்ப பாரமான காரியங்கள் பூரா அவன் மேலே செலுத்துவாங்க. துன்மார்க்கர் பூரா கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே செலுத்துவாங்க. நீ நம்ம கரெக்டாக இருந்து தேவனை சேவிக்கும் பொழுது, தேவனோடு உறவாடும் பொழுது அவர்கிட்ட சொல்லணும். இந்த சத்துரு காரியங்கள் பூரா இப்படி பண்ணுறான் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அடி கொடுப்பார், அவனை இது பண்ணுவார். அதுதான் நம்மள அர்த்தம். கிழவன் முகம் பாராமல் வாலிபன் ஒன்று பாராமல் இருக்கும் கொடிய குணம் உள்ளது. அவன் இறக்கம் இல்லாதவன். அதான் சொல்கிறார், இறக்கம் இல்லாதவன் அந்நிய அப்படின்னு சொல்கிறார்.
கிழவன் முகம் பாராமல் வாலிபன் என்று இறங்காமல் இருக்கும்படி முகமுள்ளதாயும் உனக்கு தெரியாத பாசையை பேசுகிற ஜாதியை வெகு தூரத்திலிருந்து பூமியின் கடாயத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு போல வேகமாக பறந்தவன். உனக்கு தெரியாத ஜாதி, கொடூரமான ஜாதி அங்கேருந்து உன் இடத்துக்கு வந்துடுவான் உன்னை இது பண்ணுறதுக்காண்டி, அதெல்லாம் அனுப்புன்னு சொன்னார். அதான் சொல்கிறார், உனக்கு தெரியாத பாசையை பேசுகிறமான ஜாதியை வெகு தூரத்திலிருந்து பூமியின் கடாயத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறந்து வேகமாய் வர பண்ணுவார். அவங்க வேலைக்கு வந்துடுவான். அந்நிய ஜாதி அயல்நாட்டுக்காரன் வெளியூர்லேருந்து இப்போ வேலைக்கு வரான் தமிழ்நாட்டுக்குள்ளே. எதுக்கு? அவன் பிழைக்கிறதுக்காண்டி வரான். ஆனால் நீ கர்த்தரை மறந்துடக்கூடாது. அவன் பிறகு என்ன எல்லாம் இது பண்ணிடுவான், அவன் பறந்து வருவான்னு சொல்கிறார். உண்மையில் கழுகு போல பறந்து வேகம் வர பண்ணுவான். நீ அழி மட்டும் இந்த ஜாதியான மிருகஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியும் புசிப்பான். அவன் உன்னை அழித்தீர் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தையிலும் ஆடு மேலும் உனக்கு ஒன்று மீதியாயிரம் வைக்க. அவன் வந்து உனக்குள்ள ஆகாரத்தை போகிற அவன் சாப்பிட்டு போயிடுவான். எல்லாமே அவன் எடுத்துக்கிடுவான். எப்படியும் அங்கே வரும்பொழுது நமக்குள்ளே சாப்பாடு தானே அவன் சாப்பிட்றான். நமக்குள்ளே இதுதான். நீ ஒழுங்காக வேலை செஞ்சாங்கன்னா அவங்க தேவையில்லை. தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துடும். அவங்க வந்து அரைவாசி வேலை செய்து நிறைய நினைச்சுன்னா இங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த காரணம். உன் தேசம் வந்து நீ நம்பியிருக்கும் உயரமும் அரண்பண மதில்கள் விழவும் அவையில் உன் வாசல் முற்றுகைப்படுவான். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் தேசமெல்லாம் உன்னுடைய வாசல் தோறும் உன்னை முற்றியை போடுவான். உன் சத்துக்களை உன்னை சுற்றிலும் கை போட்டு நிற்கும் காலத்திலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்பன் கனியாக உன் புத்திரன் வேணும் மாம்சத்தின் பார்த்தீங்களா, எல்லாம் ரொம்ப அதிகம் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நம்ம செவி கேட்க முடியாத காரியங்கள் சாபங்கள் பூரா அதில் இருக்குது. நம்ம வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், வசனத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிடும். ஆனால் அதெல்லாம் வந்து நடந்துச்சு, கொஞ்சம் நடந்துச்சு. ஆண்டவர் பிறகு இறக்கம் உள்ளவர் அதெல்லாம் விட்டுட்டார். அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. அது ஆனால் பிள்ளையுடைய மாமிசத்தை சாப்பிடுவான்னு போட்டிருக்காங்க. உன் கற்பனத்தின் கனியான உன் புத்திரனின் மாம்சத்தை தின்பாய். உன் சத்துக்கள் உன் வாசலில் தங்கும் உன்னை முற்றுகை போட்டு நெருங்காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக செல்வம் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தான் இல்லாமையினாலே தான் தின்னும் பிள்ளைகளின் மாம்சத்தினாலே தன் சகோதரனுடையும் தன் மார்பில் இருக்கிற மனைவியாய்களும் தனக்கு மீந்தி இருக்கிற தன் மக்களின் ஒருவனாய்களும் கொஞ்சம் பேராலும் கேடானபடிக்கு உண்மையில் வன்கண்ணுமாயிருப்பான். பார்த்தீங்களா, நீ இருந்தாலும் அந்த தவப்பன் பிள்ளையுடைய மாம்சத்தை சாப்பிடும்போது அவங்ககிட்ட இது பண்ணாமல் இது பண்ண சொல்ல. இதெல்லாம் எவ்வளவு பார்த்தீங்களா. இந்த சாபம் நம்மளுக்கு யாருக்கும் வேணுமா? தெரிஞ்சுக்கிடும். ஆனால் இந்த சாபத்துக்கு நம்ம உள்ள ஆகவே கூடாது. எல்லாம் தெரியணும். இந்த மாதிரிலாம் உனக்கு நெருக்கடிகள் வந்துடும், நீ அப்படி பண்ணாத. அந்த சாபத்தை பூரா ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்ன்னு இருக்கு. எல்லாமே நமது ஆண்டவராக இயேசு ரட்சகர் மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இந்த இப்போ அதெல்லாம் இல்லை, கிரேஸு நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறாரு. இறக்க சிந்தை, மன சிந்தை எல்லாம் கொடுக்குறாரு. நம்ம ஒன்று அந்நியனாக இருந்தாலும் சரி தான், அவனுக்கு ஒன்று நேரும்போது நம்ம இருதயம் துடிக்கும், நம்முடைய இருதயம் வேதனைப்படும். இவ்வளவு இப்படி ஆகிட்டாங்களேன்னு சொல்லி இருதயம் வேதனைப்படும். உள்ளான இருதயத்தில் வேதனைப்படும். அப்படிலாம் பட்டால் ஆண்டவர் நம்முடைய மேல் சிந்தையாக இருப்பார். நம்ம அதெல்லாம் ஆகாத அளவுக்கு சில காரியங்களை பார்க்கணும். உன்னிடத்தில் சுக செல்வத்தினால் செருக்கினால் உன் உள்ளங்கையில் இருக்கிற தரையின் மேல் வைக்க அஞ்ஞானம் செருக்கும் சுக செல்வம் ஸ்திரீ தன் கால்களின் நடுவே. இதெல்லாம் ரொம்ப மோசமான வசனங்கள். எல்லாம் எப்படின்னா அவ்வளவு சாபம். தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சிக்குடி நிமித்தம் தான் பெற்ற பிள்ளைகள் நிமித்தம் தன் மார்பிலே இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரத்து மேலும் வன்கணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க புருஷன் மனைவி. ஆனால் பிள்ளைகள்லாம் சேர்ந்துருப்பாங்க. ஆனாலும் வித்தியாசங்கள் இருக்கும். அவ்வளவு மோசமான காரியங்கள் உனக்கு நேரிடும் தேவனை மறக்கும் பொழுது அப்படி சொல்கிறார். உன் சத்துக்கள் உன் வாசலில் இருக்க முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்திலே சகலம் குறைப்பட்ட நாள் அவைகளை ரகசியமாய் தின்னுவாய். நீ எப்படியும் ரகசியமாக தின்ற தனக்கு மட்டும் கிடச்சி இது மாதிரி தின்றதெல்லாம் பாவத்துக்குள்ளானது. எவ்வளவு இதாக இருக்கு எழுதிருக்கு பார்த்தீங்களா. இந்த சாபம் நமக்கு யாருக்குமே வரக்கூடாது. நமக்கு எதிராளி கூட இந்த மாதிரி சாபங்கள் வரவே கூடாது. நம்ம ஜெபம் அப்படிலாம் பழைய ஏற்பாடில் இருக்குது. இது எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே ஆணி எடுத்து மகிமையாய் வெற்றி சிறந்தார். அதை தான் நம்ம முக்கியமாக எண்ணக்கூடியது. அது உள் ஞானம் பூரா அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் நிறைவேறுது. அதெல்லாம் நம்ம முக்கியமாக அறியணும். உன் தேவனாய கர்த்தர் உன்னில் மகிமையும் பயங்கரமான நாமத்துக்கு பயப்படும்படி இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாகிய நீங்காத பெரிய ரோகங்களாகிய உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து நீ அதை கண்டு எகிப்துக்கு வியாதியெல்லாம் உன்மேல் வரிப்பார். அவைகளை நீ பற்றி கொள்வாய். எகிப்தில் நடந்த வியாதி எல்லாம் உன் மேலே வந்துன்னு சொல்கிறார். இந்த ஞாபகமான புஸ்தகம் எழுதிய எல்லா பிணிகளையும் வாதையும் நீ அழி மட்டும் கர்த்தர் உன்மேல் வர பண்ணுவார். திருச்சிலே வானத்து நட்சத்திரங்கள் போல இருந்து நீங்கள் உன் தேவனாய கர்த்தருக்கு செவி கூடாத நிமித்தம் கொஞ்சம் ஜனமாயிருப்பார். வானத்தின் நட்சத்திரங்களை பாருன்னு சொன்னார். அதை பாரு இதை பாரு எவ்வளோ நீ உன் ஜன பெரிய இருக்குன்னு சொன்னார். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாட்ட இல்லாமல் போயிடுவா அப்படின்னு இல்லைன்னு சொல்கிறாரு.
அப்போ வந்து என்ன, தேவன் எவ்வளோ உண்மை உள்ளவர் பார்த்தீங்களா? திரச்சிலே வானத்து நட்சத்திரங்கள் போலவும் நீங்கள் உங்கள் தேவனாய சத்தத்திற்கு செவிகூடாது போன கொஞ்சம் ஜனமாய் போயிருக்கல, கொஞ்சமாயிருவீங்க. வானத்தில் மாதிரி பெருக்கத்துள்ள ஜனங்கள் கொஞ்சமாயிருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய உங்களை பெருகவும் உங்கள் மேல் ரம்மியமாக இருக்கிறாரோ அப்படியே கர்த்தர் எங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமாக இருப்பார். உங்களை எவ்வளோத்தக்க ஆசீர்வாதத்துக்கு ரம்மியமாக இருந்து உங்களை ஆசீர்வதித்தாரோ அதே போல் அழிவுக்கும் அப்படி செய்வார், நீ தவறுதான் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை தொடங்கி பூமியின் மறுமுனையுடைய இருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சிதறடிப்பார். அங்கே நீ உன் பிதாக்களும் அறியாத மரம் கல்லுமான அந்நியதையிலே செவிப்பார். அந்த ஜாதிக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. அந்த ஜாதிக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. நீ கல்லு மண்ணை வழங்கிக்கிட்டு அங்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் போனோன்னா உனக்கு இளைப்பாறுதலே இருக்காதுன்னு சொல்கிறார். அந்த ஜாதிக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. உன் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடமும் இராது. உன் உள்ளங்கால் தங்கி கூட இடம் இருக்காது. அப்படி நெருக்கிடுவார்னு சொல்கிறார். ஆண்டவரே தான் செய்கிறாரு. இங்கே எல்லாம் சத்துரு செய்கிறேன்னு இல்லை, ஆண்டவரே அனுமதிக்கிறாரு, சத்து செய்வான். அப்போ சாபம் பூரா தெரியுது. நம்மளுக்கு சாபம் தெரியணும். சாபம் தெரிஞ்சால் தான் ஆசீர்வாதத்தின் நல்ல பூரணமாக பெற முடியும். சாபம் இதெல்லாம் போட்டிருக்காரான்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளே போக மாட்டோம், இறுதியும் அதுக்குள்ளே போகாது. அதனால் சாபம் நம்ம என்ன செய்யணும்னா சாபத்தை விரும்பக்கூடாது, ஆசீர்வாதத்தை விரும்பணும். அப்போ என்ன சொன்னால் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியணும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இப்படிலாம் செய்யணும்னா நம்மளுக்கு என்ன செய்யணும், ஒரு பயம் இருக்கும், தேவனை பற்றி அறிகிற பயம் இருக்கும், நியாயப்பிரமாணத்தை நீதியாக கடைபிடிப்போம். அதான் அங்கே கர்த்தரே உன்னை தத்தளிக்க உன் இருதயத்தையும் சோர்ந்து போகிற உன் கண்களையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார். எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார். எல்லாம் வந்துடும். மனுஷனுக்கு எது எது வரக்கூடாதோ அது பூரா வந்துடும். அதான் சாபம். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தால் ஊசலாடும். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தால் ஊசலாடும். சாவை பேரும் ஜீவன் சந்தேகத்தினால ஊசலாடும். கர்த்தரை தேடும்பளுக்கு கிழமை நாளைக்கு சாவ போகிறான், இன்னைக்கு வரைக்கும் தைரியமாக இருப்பான். அவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. இவங்களுக்கு ஊசலாடும், இவனுக்கு பயம் இருக்கும், சாவு பயம் இருக்கும். வயசாயிட்டுனா நீ பயப்படும்படி உன் இதயத்தின் திகில்னாலும் உன் கண்கள் காணும்படி ஒரு விடிய காலத்தில் எப்பொழுது விடியும், எப்போ விடியும், எப்போ இரவாகும் அப்படின்னு சொல்லி நீ செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படிலாம் சொல்கிறாரு. உன் கண்கள் காணும் காட்சியிலும் விடிய காலத்தில் எப்பொழுது சாயங்காலமாக வருமோ என்று, சாயங்காலம் எப்பொழுது விடிய காலம் வருமோ என்று சொல்லுவாய். இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்னது வழியாய் கர்த்தர் பார்த்தீங்களா, இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பலிலே எகிப்துக்கு திரும்பி போக பண்ணுவார். பார்த்தீங்களா, நீ அங்கே கானானுக்குள்ளே போக முடியாது, எகிப்துக்கு திரும்பி போயிடுவா. எங்கேருந்து வந்தியோ அடிமைப்பட்டுலேருந்து உன்னை மீட்டு கொண்டு வராரு, திருப்பி அங்கே போயிடுவார். கப்பல் ஏறி உன்னைய அங்கே கொண்டு அனுப்பிடுவேன்னு சொல்கிறார். இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பலிலே எகிப்திற்கு திரும்பி போக பண்ணுவார்னு சொல்கிறார். நீ அங்கே போயிடுவா. எகிப்துக்கு திரும்பி பிரயாணப்பட்டவங்களெல்லாம் இணைச்சாங்க, அழிஞ்சு போனாங்க. அவங்க மன தைரியத்தின் ஆண்டவரே இறங்கி வந்து நம்மளுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை கொடுக்கும்போது இவங்க முறுமுறுத்து நல்லா வாழ்ந்துன்னா அவங்க நினைச்சானா சாபத்துக்குள்ளானாங்க. அதான் சொல்கிறார். அங்கே ஒன்று சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். இங்கேருந்து திருப்பி வந்தால் திருப்பி அங்கே விற்று இவன் நினைச்சான்னா அங்கே வேலை பார்ப்பான்னு சொல்கிறார். அப்போ அந்த சாபம் நமக்கு வேணுமா? வேண்டாம். அங்கே உன் சத்துருக்களும் வேலைக்காரிகளும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொள்ளை கொள்ளாதிருப்பார்கள். அதாவது வேலைக்காரராகவும் விற்கப்படுவீர்கள், உங்களை கொள்வார் இல்லாதிருப்பார்கள். உங்களை வேண்டாம்பாங்க, நீ வேண்டாம்பாங்க, ஆனாலும் இவன் அங்கே போய் அடிமைப்பட்டிருக்குன்னு போவான்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு அவங்க கர்த்தரை கரெக்டாக சேவிக்கணுங்கிறத ஆண்டவர் முன்னால் இவங்களுக்கு ஒரு அந்த சாபத்தின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் நினச்சாருன்னா அவங்கள தான் அவங்க கடந்து அங்கே போகிறாங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லா சாபமும் இருக்குது, மனுஷனுக்கு நேரடியாக எல்லா சாபமும் இருக்குது, ஆனால் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் இது என்ன தெரியுமா, நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய்? நன்மையை தேர்ந்தெடுக்கிறாயா, தீமையை தேர்ந்தெடுக்கிறாயா? தேவனை அறிகிற அறிவு இருக்கும் பொழுது சகலம் நன்மைக்கேதுவாய் நடக்கும், தீமை வராது. நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத உன்னுடைய இருதயத்தை மழுப்பி உன் இருதயத்தை சாத்தான் பக்கம் திருப்பும் பொழுது, உன் இருதயத்தை தேவன் பக்கம் திருப்பாமல் சாத்தான் பக்கம் திருப்பது உலக காரியங்களும் உலக இதில் நம்பி மயக்கத்திலும் இருக்கும் பொழுது அந்த சாபம்லாம் வந்துடும். இந்த சாபம் ஒருத்தருக்கு வரக்கூடாது. நம்மளுடைய எதிராளியாக இருந்தாலும் சரி தான், இந்த சாபம் வரவே கூடாது. தேவனிடத்தில் அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உங்களுடைய வசனங்கள் எவ்வளவு ஜீவனாக இருக்குதப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பற்றி கொள்ள இருதயத்தை தர வேண்டுமா செபிக்கிறேன். உலகம் மாம்சம் பிசாசுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. சாபத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. நீர் சாபத்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு லகுவாய் கற்பித்திருக்கிறப்பா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்னாலும்
எங்களை சூழ்ந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் சுயநீதி உடையவர்கள் கர்த்தாவே, கந்தலானது ஆண்டவர். எங்களுடைய நீதி எல்லாம் முன்பாக கந்தலாக இருக்கிறது. ஆனாலும் நீர் எங்களுக்காக நீதியாய் சிலுவையிலே ஆண்டவரே நியாயம் தீர்த்தி ஆண்டவரே, எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் பாடுகளை, துன்பங்களை, துக்கங்களை, கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீர். உங்களுக்கு தழும்புகளால் நாங்கள் குணமானோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.